sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவை நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது நாங்கள் இப்பொழுது செஸ் ஓப்பனிங்கிலே எல்லா ரேப்களையும் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது அடுத்த பென்கோ கேம்பிட் ரேப் செஸ் ஓப்பனிங்கினுடையது. ஓகே, இந்த ஆட்டத்திலே 5 ரேப்களை உங்களுக்காக வழங்க உள்ளேன். இது ஓல்டு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸுக்கு இடையில் இடம்பெற்ற இந்த ஆட்டத்தினுடைய அந்த ரேப்கள். ஓகே, வாருங்கள் இப்பொழுது உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். முதலாவது மூவ் D4. இது என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த மூவுக்கு என்ன பெயர்ண்டா குயின்ஸ் பவான் ஓப்பனிங். அடுத்து நைட் F6. இது இந்தியன் டிபென்ஸ், இந்தியன் தடுப்பாட்டம் என்று தமிழில் அழைப்பார்கள். அடுத்தது C4. இது இந்தியன் டிபென்ஸ் நார்மல் வேரியேஷன். அடுத்தது C5. இது பெனோனி டிபென்ஸ். ஓகே, அடுத்தது D5. இது முன்னோக்கி தள்ளப்பட இப்போது B5க்கு அடுத்தது நகர்த்தப்படுறது. இதுக்கு என்ன பெயர்ண்டா பென்கோ கேம்பிட். இது அந்த கேம்பிட் தான் நாங்கள் இன்றைய இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்றோம். இது ஆரம்ப மூக்கள், பென்கோ கேம்பிட் ஆரம்ப மூக்கள். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். B3 B cross C4. இப்பொழுது சிப்பாய் வெட்டுகின்றது. அடுத்தது B cross C4. ஓகே, அடுத்தது D6 நைட் C3. அடுத்த நகர்வு G6. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த மந்திரியானது அடுத்த கட்டத்தில் இங்கே வரக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பைட்டினுடைய மூவ், பைட்டினது E4. ஓகே, இப்பொழுது என்ன நடக்கின்றது என்று பாருங்கள். பிஷப் போகின்றது G7க்கு போகின்றது. ஓகே, அடுத்த நகர்வு நைட் F3. நைட் முன்னோக்கி தள்ளப்பட இப்போ நைட் cross E4. இந்த ஆட்டத்திலே இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால், பிளாக் ஒரு தந்திரோபாயமான ஒரு மூவை நகர்த்தி இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது இந்த நைட்டினால் இதை வெட்ட முடியும். வெட்டினால் இந்த இந்த பிஷப் இந்த ரூக்கை கட் பண்ணும். இதை அறியாமல் இப்பொழுது விளையாடுவர் என்ன செய்கின்றார் என்றால், அந்த நைட்டினால் நைட்டை வெட்டுகின்றார். அதாவது ஒயிட் நைட் பிளாக் நைட்டை கேப்சர் பண்ணுகின்றது. இந்த சூழ்நிலையிலே என்ன செய்யலாம் என்றால், இப்பொழுது ஒரு அற்புதமான ஆட்டம் ஆடப்படுகின்றது. அதாவது பிஷப் cross A1 and wrap the rook queen. மன்னிக்க வேண்டும், win the exchange. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த இரண்டாவது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால், இரண்டாவது ரேப். இந்த ரேப்பானது பென்கோ ரேப்பின் கேம்பிட்டினுடைய ரேப்பாக காணப்படுகின்றது. இந்த ஆட்டத்திலே எவ்வாறு ரேப் பண்ணப்படுகிறது குயின் என்று பாருங்கள். வாருங்கள் உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். முதலாவது மூவ் D4. அடுத்து நைட் F6. ஓகே, அடுத்தது C4. இது இந்தியன் டிஃபென்ஸ் நார்மல் வேரியேஷன். அடுத்தது C5 D5 B5. இது பென்கோ கேம்பிட். அடுத்தது நைட் A3. அடுத்தது B4 நைட் C2. அடுத்த நகர்வு D6. இப்பொழுது என்ன நடக்க போகிறது என்று கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு E3 E6. இங்கே நகர்த்த இப்பொழுது பிஷப் D3. அடுத்தது E cross D5 வெட்டுகின்றது. வெட்ட குயின் F3க்கு நகர்த்தப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்க போகின்றது என்று. அடுத்த நகர்வு பிஷப் G4. இப்போ இந்த குயினை நகர்த்த வேண்டும். அல்லாவிட்டால் குயின் போய்விடும். எனவே குயின் போகிறதுக்கு F4க்கு போகின்றது. இந்த ஆட்டத்திலே அடுத்தடுத்த மூக்களிலே மேலும் இன்னும் ஒரு 8 மூக்களிலே இந்த குயினானது அடைபட போகிறது. அது எவ்வாறு என்று பாருங்கள். இப்போது D cross C4 வெட்ட இப்பொழுது பிஷப் cross C4க்கு நகர்த்தப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே அடுத்த நகர்வாக D5. இப்பொழுது பிஷப்பினை நகர்த்த வேண்டும். அதோட பிஷப் போய்விடும். என்ன செய்கிறது என்றால் குயின் E5 அண்ட் செக். இங்கே செக் அடிக்கின்றார். செக் அடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கிறதா, பிஷப் E6க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. கவர் கொடுக்கப்படுகிறது. செக்கிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. அடுத்த பிஷப் B5 அண்ட் செக். ஓகே, அடுத்த அடி இங்கே விழுகிறது. விழ இப்பொழுது நைட் D7. அதாவது இந்த நைட் இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகின்றது என்று. அடுத்த நகர்வு பிஷப் C6. ஓகே, இப்போ ரூக்கை அட்டாக் உட்படுத்தும். ரூக் போகிறது C8க்கு நகர்த்தப்படுகிறது. அடுத்தது பிஷப் cross D7 அண்ட் செக். இப்பொழுது இங்கே பின் செய்யப்படுகிறது. ஆனால் பின் செய்தாலும் அந்த பிஷப் நடக்க வேண்டிய நிலை ஏற்படும். குயின் cross D7 அண்ட் ஓகே, அடுத்தது நைட் F3. இப்பொழுது இங்கே பாருங்கள், இன்னும் 2 மூக்களிலே இந்த குயினானது, அதாவது ஒயிட்டினுடைய குயினானது ரேப் பண்ணப்பட போகின்றது. இந்த குயினானது ரேப் பண்ண எவ்வாறு என்று பாருங்கள். அடுத்த நகர்வு A6 இந்த சிப்பாய் தள்ள.
அடுத்ததாக இங்கே காஸ்லிங் மேக இது ஒரு பிளண்டரான மூவாக காணப்படுறது. ஏனென்றால் இப்போ குயின் அடவட போகின்றது, எதுவுமே செய்து கொள்ள முடியாத நிலை இந்த ஒயிட்டுக்கு ஏற்படும். ஒயிட்டினுடைய பிஷப் நடத்தப்படுகிறது D6க்கு இங்கே நடத்தப்பட. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த குயினால் எங்கும் செல்ல முடியாது. இந்த குயினானது எங்கு சென்றாலும் இந்த குயினுக்கு ஆபத்து தான். பாருங்கள், இதிலிருந்து இங்கு வர முடியாது, இதிலிருந்து இங்கு வர முடியாது. ஏனென்றால் இந்த சிப்பாய் வெட்டும், இந்த சிப்பாய் வெட்டும், இங்கிருந்து இங்கு செல்ல முடியாது, இந்த சிப்பாய் வெட்டும், இந்த வெட்ட முடியாது, வெட்டினால் திருப்பி வெட்டும், இதை வெட்ட திருப்பி வெட்டு, இதை வெட்ட திருப்பி வெட்டு, இங்கு வந்தால் மந்திரி வெட்டும், இங்கு வந்தால் சிப்பாய் வெட்டும், இங்கு வந்தால் குதிரை வெட்டும். இவ்வாறாக இந்த குயினானது ரேப் பண்ணப்படுகின்றது. ஓகே, இதுதான் இரண்டாவது ரேப். ஓகே, அடுத்த மூன்றாவது ரேப்புக்கு இப்போது நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால் மூன்றாவது ரேப்புக்கு போகலாம். அதாவது பென்கோ கேம்பிட் ரேப்பிலே கேம்பிட் ஓப்பனிங் ரேப்பை இப்பொழுது மூன்றாவது ரேப்புக்கு இப்போது நாங்கள் போகலாம். வாருங்கள், உடனடியாக ஆட்டத்துக்கு போகலாம். முதலாவது மூட் D4, இது குயின்ஸ் ஃபபான் ஓப்பனிங். அது நைட் F6, இது தெரியும், இந்தியன் டிபன்ஸ். C4, இது வந்து இந்தியன் டிபன்ஸ், நோபல் வேரியேஷன். C5, பெனோனி டிபன்ஸ். அடுத்த ஒரு D5, பெனோனி டிபன்ஸ். அடுத்தது தான் பென்கோ கேம்பிட். ஓகே, நைட் F3, அடுத்த நகர்வு B குரஸ் C4. ஓகே, இந்த சூழ்நிலையிலே கவனமாக பாருங்கள். இந்த 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 ஆட்டத்திலே எவ்வாறு குயினை இழக்கின்றது இந்த பிளாக் என்று பாருங்கள். அடுத்தது நைட் C3, G6, E4, D6, பிஷப் கிராஸ் C4. பிஷப் பட்டுகின்றது. அடுத்தது பிஷப் G7. அடுத்த நகர்வு E5. ஓகே, இந்த சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட இப்பொழுது குதிரை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் வெட்ட வேண்டும். வெட்டுகின்றது D குரஸ் E5. ஓகே, அடுத்த நகர்வு நைட் குரஸ் E5. ஓகே, அடுத்தது காஸ்லிங், அடுத்தது காஸ்லிங். ஓகே, அடுத்தது நைட் BD7. இப்பொழுது இங்கே நகர்த்த இப்போ நைட் C6 இங்கே நகர்த்தப்படுகிறது. இப்போது குயினை வெட்ட போகிறது, குயினை நகர்த்தணும், குயின் E8க்கு மாறும். இது ஒரு பிளண்டர். அது ஏனென்று பாருங்கள். அடுத்த நகர்வு ரூக் E1க்கு இங்கே கொண்டு வைக்கப்படுகின்றது. இப்பொழுது இந்த பவானை வெட்ட போகின்றது, குதிரை அல்லது ரூக் வெட்ட போகின்றது. இப்போ என்ன செய்யணும் என்றால், இந்த ஆட்டத்தில் எதுவுமே செய்து கொள்ள முடியாது, குயினை நகர்த்த முடியாது. ஏனெண்டா குயின் இங்கு வர முடியாது. அதாவது பாருங்கள், இந்த குயினால் இங்கிருந்து இங்கு வர முடியாது, எதுவுமே செய்து கொள்ள முடியாது. ஏன்னா குதிரை இதால் வெட்டும். ஓகே, இப்பொழுது குயினானது அடவ போகிறது. அது எவ்வாறு பாருங்கள். அடுத்த நகர்வு நைட் B6, இது இங்கே நகர்த்த. இப்பொழுது ரூக் கிராஸ் E7. இந்த ஆட்டத்திலே இப்பொழுது குயினை இழக்க வேண்டிய நிலை விலைக்கு ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நைட் கிராஸ் C4, அடுத்த நகரில் பியூட்டிஃபுல் குயின் போகின்றது. எனவே இந்த ஆட்டத்திலே இலகுவானது ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் அடுத்த நான்காவது ரேப்புக்கு போகலாம். இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்றால் நான்காவது ரேப்புக்கு போகலாம். இந்த பென்கோ கேம்பிட்டினுடைய ரேப் 4. இந்த ரேப்பிலே குயின் எப்படி ரேப் பண்ணப்படுகிறது என்று பாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வு முதலாவது மூவ் D4, நைட் F6, C4, C5, D5, B5. இது வந்து பென்கோ கேம்பிட். ஓகே, அடுத்த நகர்வு நைட் D2, அடுத்தது குயின் A5, அடுத்தது E4, அது நைட் கிராஸ் C4, B4, குயின் கிராஸ் B4. இதை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு ரூக் போகின்றது V1க்கு இங்கே கொண்டு போய் வைக்கப்படுகிறது ரூக். இப்பொழுது இந்த குயினை கலைப்பதற்காக இது வைக்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், இந்த ரூக்கானது இதை வெட்ட போகின்றது. எனவே குயினை நகர்த்த வேண்டும். குயின் நகர்த்தப்படுகிறது C3க்கு. இது உள்ளுக்கு நுழைந்து விட்டது குயின். பார்க்கலாம் இது நடக்க போகிறது என்று. அடுத்த நகர்வு ரூக் கிராஸ் B4, B5. இப்பொழுது பாருங்கள், ரூக் கிராஸ் B5. இப்போ சிப்பாய் வெட்ட. அடுத்தது குயின் D4க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன. அடுத்து நைட் கிராஸ் C4, நைட் இது வெட்ட. இப்பொழுது குயின் கிராஸ் E4 அண்ட் செக். ஓகே, இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வை பிஷப் E3. ஓகே, இது தடுக்கப்படுகின்றது செக்கிலிருந்து பாதுகாப்பதற்காக. அடுத்தது G6. ஓகே, இப்பொழுது இந்த மந்திரியை வெளியே எடுப்பதற்காக நடத்தப்படுகிறது. அடுத்தது நைட் F3. ஓகே, மந்திரி வெளியே வலிக்கிட்டு வழியிலே. ஓகே, அடுத்தது பிஷப் D3. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே அடுத்த நகர்வு குயின் G4. இப்பொழுது இந்த பிளாக் குயினானது அடைபட போகிறது, ரேப் பண்ணப்பட போகிறது ஒயிட். அதுவாறு பாருங்கள், H3 இங்கே நகர்த்த. அடுத்தது குயின் கிராஸ் G2. இப்பொழுது ரூக் வைக்கப்படுகிறது H2. இந்த ஆட்டத்திலே இந்த குயின் அலங்கும் செல்ல முடியாது. எனவே குயின் ரேப் பண்ணப்படுகின்றது.
இந்த குயின் இந்த லைனில் வர முடியாது. வந்தால் வெட்டுத்தான், இங்கு வந்தாலும் இங்கே வந்தாலும் இங்கே வந்தாலும் இங்கே வந்தாலும் வெட்டுத்தான், எல்லா பக்கமும் வெட்டுத்தான். ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவானது ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, பாருங்கள், அடுத்த 5வது இறுதி ராப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால் இந்த வென்கோ கேம்பிட் ராப்பினுடைய இறுதி ராப்புக்கு போகலாம். அந்த வரை முதலாவது மூவ் வந்து D4, knight F6, C4, C5, D5, B5, knight F3, G6, G3, bishop G7, அதன் பிற்பாடு பிஷப் G2, அடுத்தது D6, C cross B5, A6, B cross A6. ஓகே, அடுத்த நான் குயின் A5 அண்ட் செக். இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். அடுத்தது நைட் C3 இங்கே நகர்த்த, இப்பொழுது அடுத்த நைட் E4 இங்கே நகர்த்தப்படுகின்றது. இந்த ஆட்டத்திலே அடுத்த நகர்வு பிஷப் D2. ஓகே, அடுத்தது நைட் cross C3. ஓகே, இந்த ஆட்டத்திலே ஒரு காய் மேலதிகமாக இது பெற்றுள்ளது. அதாவது அடுத்த நகர்வை பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இலகுவானதொரு வெற்றியை இந்த பிளாக் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஒரு பீஸ் கூடுதலாக இந்த பிளாக் பெற்றுள்ளது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.